பொண்ணு இருக்கு. ஸோ கொண்டு போய் அங்கே ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த பையன் வந்து நல்லா வந்த பிறகு நம்ம பொண்ணு மரகதத்தை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அப்புறம் நம்ம பிசினஸ் தான் அவன் எடுத்துக்குவான் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வைரவன் பிள்ளைக்கு இருக்கு. ஸோ அந்த எண்ணத்தோட அவர் அங்கே கூட்டிட்டு போறாரு. 1941 தான் ஜப்பனீஸ் ஆக்குபேஷன் நடக்குது மலேசியாவில். ஸோ அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இவர் என்ன பண்றாரு, அவருக்கு வடிவேலுன்னு ஒரு பையன் இருக்கிறார், ஒரு மகன் இருக்கிறார். ஸோ வடிவேலு படிக்க வச்சுறாரு, மலையாள படிக்க வச்சுறாரு, இங்கிலீஷ் எஜுகேஷன். அதனால நான் பையனை மட்டும் அழைச்சிட்டு போறேன், முதல்ல செல்லையாவே பையனை அழைச்சிட்டு போறேன்ட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுறாரு. ஆனா அதுக்கு பிறகு என்ன ஆகுது, ஒய்ஃப் என்ன சொல்றாங்க, மலையாளம் நிறைய பணமா இருக்கு, மலையாளம் நல்லா இருக்கும்னு எனக்கு பார்க்க ஆசையா இருக்கு, ஸோ நானும் பொண்ணு சேர்ந்து வரோம் அப்படின்னு சொன்னு அவங்களையும் கூட்டிட்டு வந்துடுறாரு. ஸோ காமாட்சி மரகதம் பொண்ணு. ஸோ அதை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க பினாங்ல, அதாவது நான் பிறந்த ஊர் பினாங்கு, அங்கதான் வந்து டத்தோக்ராமான்னு ஒரு சாலை இருக்கு, அங்க ஒரு வீடு ஒண்ணு எடுத்துக்கிட்டு அங்க தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு கதை. ஆனா இந்த பையன் என்ன வர்றாருன்னா, இந்த ஜப்பனீஸ் ஆக்குபேஷன் வந்த பிறகு அப்ப எல்லா இடத்துலயும் இந்தியாவிலையும் சரி மலாயாவிலையும் சரி இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆர்வம் வருது, பயங்கரமா இருக்கு, ஒரு வெறித்தனமா எல்லாருமே இருக்கிறாங்க. அப்ப இளைஞர்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளாம் வந்து அதை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த INA இந்தியன் நேஷனல் ஏஜென்சி, ஆமா, அதுல வந்து அவங்க வந்து ஜாயின் பண்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆர்மி தனியா இருக்கு, ஜப்பனீஸ் ஆர்மி தனியா இருக்கு, இந்த தமிழர்களுடைய எந்த ஆர்மியும் அவங்க உருவாக்குறாங்க. அப்ப இவர் என்ன பண்ணாரு, ஒரு வருஷம் வந்து இந்த வைரவன் பிள்ளையோட கடையில ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சண்டை போட்டுக்கிட்டு நான் அந்த போராட்டத்துக்கு போறேன், ஏன்னா நான் சுதந்திரம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த INA போய் ஜாயின் பண்ணிடுறாரு. இப்போ சுபாஷ் சந்திர போஸ் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறாங்க 1943 இந்த காலகட்டத்துல. ஸோ 2 years வந்து அவர் அங்க போயிடுறாரு. அங்க போயிட்ட பிறகு இவருக்கு வைரவன் பிள்ளைக்கு அவர் மேல கோவம் வந்துருது. ஏன்னா நான் அழைச்சிட்டு வந்தேன், இவனை ட்ரெயின் பண்ணி நான் வச்சிருக்கணும்னு நினைச்சேன், ஆனா இவன் வந்து நான் சொன்னது கேட்காம அவன் போயிட்டானே. இப்போ 2 years முடிஞ்சு 1944 அப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, ஏறக்குறைய அந்த போராட்டங்கள்லாம் வந்து சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அப்படியே அதோட தன்மை இறங்கிக்கிட்டு வர சமயத்துல இவர் என்ன பண்றாருனாக்கா, 1945 ஆரம்பத்துல இப்ப திரும்பி வராங்க. வந்து பினாங்கு தான் திரும்ப கப்பல் வருது. ஸோ வந்து சேர்ற சமயத்துல, ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், அது இதை நினைக்கிறேன் நகசாக்கில எல்லாம் வந்து குண்டெல்லாம் போட்டாங்க இல்லையா. ஸோ ஆமா, 2 போட்ட உடனே ஜப்பான் என்ன செஞ்சு பின்வாங்க ஆரம்பிச்சிச்சு, வேற வழி இல்லை. ஸோ அதே நேரத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெப்பன்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சரணடைஞ்சிடணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. 1945 செப்டம்பர் மாசம், ஆகஸ்ட்ல முடிஞ்சு செப்டம்பர்ல கிவ் அப் பண்றாங்க. ஒரு ட்ரீட்டி போஸ்டாம் ஜெர்மனி தான் வந்து சைன் பண்றாங்க, நாங்க வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோம், ஆயுதங்களை விட்டு கொடுக்குறோம் அப்படின்னு பண்றாங்க. ஸோ அந்த சமயத்துல வந்து ஆர்மி வந்து இவங்க INA ஆர்மி என்ன பண்றாங்க, டிசால்வ் பண்றாங்க. ஏன்னா பாஸ் இறந்து போயிடுறாரு, சந்திரபோஸ் வந்து இறந்து போயிடுறாரு. உடனே இந்த தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜப்பான்காரனே கொண்டுட்டானோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து இவங்களுக்கு வருது. ஏன்னா ஜப்பான்காரங்களை அப்பதான் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க 4 வருஷத்துல. அப்ப இப்ப பினாங்கு வந்த உடனே இப்ப இந்த முதலாளியோட வீட்டுக்கு போறாரு. இங்க இருந்தா கதை ஆரம்பிக்குது. முதலாளி வீட்டுக்கு போறாரு. அங்க போனோன்னா முதலாளியோட பொண்ணு, அந்த 4 வருஷத்துக்கு பிறகு பார்த்த பொண்ணு ரொம்ப அழகா, ஒரு அழகான பச்சை கலர்ல ஒரு சாரியில கட்டிட்டு, பட்டு சாரி கட்டிட்டு, அந்த பட்டு சாரிங்கிறது கூட முக்கியம். ஏன்னா அந்த பிசினஸ் பீப்புள் எல்லாமே அவங்க கட்டுற உடைகள், வீட்டுல கட்டுறது கூட பட்டு சேலைகள். அவங்களுக்கு பாருங்க, காஞ்சிபுரத்துல இருந்து சில பட்டு சேலைகளை கொண்டு வந்திருக்கணும் அப்படிலாம் அவங்க பேசுறதுலாம் வரும். ஸோ இப்போ அந்த பொண்ணை பாக்குறாரு, பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க, இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிட்டு நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அவர் வந்து வேட்டி கட்டாம பேண்ட் போட்டிருக்காரு, ஆண்கள் மேல பேண்ட் போட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து வைரவன் பிள்ளைக்கு பிடிக்கல. ஸோ இந்த மாதிரியான ஒரு புது கோலம், துப்பாக்கி வச்சிருக்கிறது, அவர் வந்து தன்னை விட பெரிய ஆளா காட்டுறது, பையன் வேற வளர்ந்து இருக்கிறான், இது பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள ஒரு பொறாம வருது. ஆனா இதுக்கிடையில என்னன்னாக்கா, இந்த 1943 காலத்துல இவரோட பையன் ஒருத்தர் இருந்தாருல, வடிவேலுன்னு ஒருத்தர் இருந்தாரு, படிச்சுட்டு இருந்தாரு, அவர் வந்து குண்டடிப்பட்டு செத்து போயிடுறாரு. அப்ப வைரவன் பிள்ளைக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, இப்ப மரகதம் மட்டும்தான். மரகதத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு. இப்ப இந்த கான்ஃபிளிக்ட தான் கதை பூரா வருது. ஆனா கடைசியில என்ன பண்றாருன்னா, அந்த வைரவன் பிள்ளை என்ன பண்றாருன்னா, தன்னோட கடையில இருந்த இன்னொரு பையன் அவருக்கு வந்து தன்னோட மரகதத்தை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறார். ஏன்னா அவருக்குள்ள ஒரு ஈகோ, இந்த வைரவன் பிள்ளைக்கு அவ்வளவு ஒரு ஈகோ. அப்ப இந்த பொண்ணும் சரி இவரும் சரி சல்லையாவும் சரி 2 பேருமே ரொம்ப வாடுறாங்க, ரொம்ப மனசளவுல ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. அதாவது நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புறாங்க. அதை சொல்லி பாக்குறாங்க, அவங்க அப்பாட்ட சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவர் வந்து ஒரு கல்லு பாறை மாதிரியே இருக்கிறாரு. அந்த பையனே கூப்பிட்டு சொல்றாரு, நீ ஒத்து வர மாட்டேன், நான் உனக்கு வேற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி தரேன் அப்படிங்கிறாரு. ஆனா இவங்களோட அம்மா ஒய்ஃப் இருக்காங்களா காமாட்சி, அவங்களுக்கும் வந்து இந்த சிலையாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை, ஏன்னா மரகதம் ரொம்ப விரும்புறாங்கன்ட்டு. இப்ப மரகதம் வந்து இந்த பையன் நினைச்சு உருகி அவங்க சாகுற நிலைமைக்கு போயிடுறாங்க. ஏன்னா எனக்கே ஒரு கவலை வந்தது, இறுதியில வந்து செத்து போயிடுவாங்களோ அந்த மாதிரி என்னால முடியல, அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க, இவர் மேல ரொம்ப அனுபவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பேசுறதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளவு அன்பா இருக்கு. ஆக கடைசியில என்ன ஆகுது,
1945ல கப்பல்லாம் திரும்பவும் வர ஆரம்பிக்குது. ஜப்பனீஸ் ஆக்குபேஷன் முடிஞ்சிருச்சு. பிரிட்டிஷ் வந்து அவங்க ரூல் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அவர் வைரவன் பிள்ளை என்ன பண்ணார், மனைவி இந்த கல்யாணம் பண்ணிக்க போற பையன், அடுத்தது இன்னும் 2வது ஒரு பையன் வேலை பண்ண அவர் கடையில. ஸோ அவரையும் அடிச்சுட்டு மரகத்தையும் கூட்டிட்டு அவர் போறார். இதான் கதை. இவன் என்ன பண்றான்னாக்கா சிங்கப்பூருக்கு வேலைக்கு போறான். இவனோட வாழ்க்கை இங்கேருந்து தொடங்குது. அவனுக்கு இந்த வேலையில அவனுக்கு இஷ்டம் இல்லை. அவன் வந்து அந்த பரம்பரை வந்து இந்த லேவாதேவி தொழில் அப்படிங்கறதுல இருந்து இல்ல, நான் விட்டுட்டு நான் வேற ஒரு தொழிலுக்கு போறேன் அப்படின்னு போறான். இதை படிச்ச பிறகு நான் எழுத்தாளர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தேடினேன். இந்த புத்தகத்தை படிச்ச பிறகுதான் எழுத்தாளர் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பாசிங்காரம் யாரு, அவரோட பேக்ரவுண்ட் என்ன, ஏன் இதை எழுதினாரு. ஏன்னா பல நேரங்கள்ல பார்ப்போம், நம்ம சில சினிமா படங்கள் சில பேர் எடுத்தாங்கன்னா அவங்களோட கதை அதுல இருக்கும் இல்லைங்களா. நமக்கு அந்த மாதிரி ஒரு கியூரியாசிட்டி ஒண்ணு வரும் பாத்தீங்களா. இந்த ஆத்தர் எழுதியிருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது தொடர்பு போனா என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அது செல்லையா இவர் தான் போயிருக்கோம் அப்படின்னு கூட எனக்கு மனசுல தோணுது. எனக்கு எப்படின்னா இப்ப எனக்கு பார்த்த வரைக்கும் பார்த்தோம்னா சிங்காரம் வந்து பார்த்தோம்னா அவர் வந்து சிவகங்கையில இருந்து வந்து துணி எடுத்துக்கொண்டு வியாபாரம் பண்றதுக்காக மலாயாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் போனவர், மேடானுக்கும் போனவர். 1941ல தான் அவரும் போறாரு. இந்த டைம் பாருங்க. ஏன்னா எப்படி வைரவன் பிள்ளை செல்லையா கூட்டிட்டு போறாரோ அந்த டைம் 1941. ஸோ 1941ல தான் அவர் மேடானுக்கு போறாரு. மேடான் வந்து இந்தோனேஷியால இருக்கிற ஒரு பகுதி. நிறைய தமிழர்கள் இன்னைக்கும் இருக்கிற பகுதி. அங்க வந்து சாரீஸ் கொண்டு போய் சேல்ஸ் பண்றது. இப்பயே பாருங்க 1941ல எனக்கு ஒரு 8 இயர்ஸ் பேக் இது நடந்திருக்கு. அப்ப அங்க போய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கப்போ அங்கேயே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்காரு. பண்ணி அந்த குழந்தையும் அவங்க பிரெக்னன்ட் வந்து பேபி டெலிவர் பண்ற சமயத்துல இங்க இருந்து போறவங்க இங்க ஒரு கல்யாணம், அங்க போய் அங்க ஒரு கல்யாணம் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒரு see lot of people. இதான் என்ன காரணம் அது? ஆமா, ஏன்னா இப்ப அவங்களுக்கு யூசுவலி என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பல் போதில்ல அவங்க வந்து ஒரு வருஷம் மலாயால ஒரு வருஷம் அதுக்கு சொல்லுவாங்க. இங்க இருந்து கப்பல் போகும்போது இங்க இருந்து ஒரு குடும்பம் கை காட்டிட்டு அழுவுமா, அதே மாதிரி அங்க இருந்து கப்பல் காட்டும்போது அங்க ஒரு ஃபேமிலியில வந்து அழுவுமா. இவர் ஜாலியா டிராவல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா இதுல வித்தியாசம் இருக்கும். அது எப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டுல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது அதே கம்யூனிட்டியால இருப்பாங்க, அங்க கல்யாணம் பண்ணிக்கிறது வேற கம்யூனிட்டி, ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கும். இந்த ரெண்டும் வந்து பாக்கலாம். எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையா இருந்த போது, ஏன்னா நாங்க இருந்தது செட்டி தெருன்னு இதுல வருது பாருங்க, அதுதான் வந்து பினாங்ல வந்து லிட்டில் இந்தியா அப்படின்னு சொல்ற ஒரு ஏரியா. அந்த லிட்டில் இந்தியா ஏரியா பாத்தீங்கன்னா ஜாலான் சூலியா அப்படின்னு பேரு. சூலியானா சோழன் அப்படிங்கிற பேரோட பேர் தான் அது. ஜாலானா ஸ்ட்ரீட் மலாய் மொழியில. ஸோ அப்ப சூலியா ஸ்ட்ரீட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த இதுதான் கதையில வரும், இந்த இடத்துல வரும் பாருங்க. ஸோ அப்ப வந்து அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோம்னா வேற ஒரு கம்யூனிட்டில இருந்து பண்ணிக்குவாங்க. சில பேர் சைனீஸ் லேடிஸ் கூட கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி மிக்ஸ்ட் மேரேஜ் கூட இருக்கும். இவர் பாசிங்காரம் விஷயத்த பார்த்தோம்னா, அவர் அங்க இந்தோனேஷியாலே இருந்த ஒரு தமிழ் குடும்பத்து பெண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. பண்ணிட்டு அவங்களுக்கு பேபி டெலிவரி பண்ணும்போது அம்மாவும் குழந்தையுமா செத்து போயிடுறாங்க. 2 பேருமே அவர் ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. அதுக்கு பிறகு அவர் எந்த கல்யாணமும் பண்ணிக்கல. பட் 1947ல அவர் தமிழ்நாட்டுக்கு திரும்பிடுறாரு. திரும்பி எதுக்கு வராருன்னா, ஒரு வருஷம் ஒரு கேப் வருவோமேன்னு வராரு. ஆனா அதுக்கு பிறகு அவரால் வர முடியல, திரும்ப வர முடியல. அவருக்கு வந்து பிறகு அவரு மலாயாவுக்கு வரதுக்கு அவருக்கு விருப்பம் இருக்கு, ஆனா முயற்சி பண்றாரு, ஆனா முடியல. பிகாஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் மாறுது. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வந்துருச்சு. இந்தியா வந்து அவங்களுக்கு பாஸ்போர்ட் ஒண்ணு வந்துருச்சு. முன்னெல்லாம் பாஸ்போர்ட் இல்ல, அது ஒரு தனி நாடு, இது வந்து பிரிட்டிஷ் நாடு. அதனால அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அவரால் போகவே முடியாம அவர் இங்கே இருந்து 1999 அவர் இங்க வந்து தமிழ்நாட்டிலே இறந்து போறாரு. தினமணியில வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஜஸ்ட் 2 புத்தகங்கள் தான் எழுதியிருக்காரு. அந்த 2மே மாஸ்டர் பீஸ். 2மே வந்து பார்க்க போனா ஒரு பெரிய மாஸ்டர் பீஸ் தான் அவர் கொடுத்திருக்காரு. ஆக இதுல எனக்கு அது படிக்கிற போது இங்கதான் இந்த இடத்துல கேட்கணும். பொதுவா இந்த மாதிரி கதைகள் படிக்கிறதுக்கும் மற்ற நாவலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இந்த நாவல் படிக்கும்போது நம்மளை வந்து அப்படியே பின்னால கொண்டு போயிடும். ஒரு இதுல வந்து நம்ம வந்து ஒரு அந்த ஒரு ஹியூமன் ரிலேஷன்ஸ் மட்டும் இல்லை, உறவுகள் மட்டும் இல்லை, அதை தாண்டி அன்னைக்கு இருக்கிற அரசியல் தெரிஞ்சுக்கிறோம், அன்னைக்கு இருக்கிற சமூகம் தெரிஞ்சுக்கிறோம். குறிப்பா அன்னைக்கு இருந்த அரசியல் எப்படி இருந்தது, அது என்ன ரிஃப்ளெக்ட் ஆகுது? சரி, அரசியல் பார்த்தோம்னாக்கா இப்ப நமக்கு வந்து தமிழ்ங்கிற சூழல்ல இருந்து கொஞ்சம் வெளியே போகலாம். இப்ப எப்படின்னா, யூரோப்ல எடுத்துக்கொண்டோம்னா பிரிட்டிஷ், அதுக்கப்புறம் ஜெர்மன்ஸ், 2 பேர் இட்டாலியன் அண்ட் ஜெர்மன்ஸ் வந்து அலாய்ஸா இருந்தாங்க. 2 பேரும் வந்து சேர்ந்திருந்தாங்க. பிறகு அமெரிக்கா, பிரான்ஸ் எல்லாமே ஒரு கூட்டணியா இருந்து அந்த இதை எதிர்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா இங்க சவுத்துல பார்த்தோம்னாக்கா ஜப்பானீஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்கா, இந்த கிழக்காசியா முழுவதையும் நம்ம வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில அவங்க இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. அப்போ சைனா தான் அவங்களுக்கு மிகப்பெரிய எதிரி நாடு. சோ இப்ப நீங்க போய் நிறைய மூவிஸ் நீங்க பார்க்கலாம். ஜப்பானுடைய கொடுமைகள், சீனாவுக்கு எதிரான கொடுமைகள்ங்கிறது ஏராளமானது. இதெல்லாம் நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து சின்ன பிள்ளையா படிச்சுட்டு இருக்க சமயத்துல எங்க வீட்டுக்கு எதிர் வீட்டுல ஒரு நல்ல ஒரு பெரிய பங்களா ஒண்ணு கட்டிட்டு ஒரு ஜப்பானீஸ் ஃபேமிலி வந்தாங்க. எனக்கு இந்த ஜப்பானீஸ் ஹிஸ்டரி தெரிஞ்சதுனால
நாங்கெல்லாம் யூஸ்வலி என்ன பண்ணுவோம்னா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பலகாரம் எல்லாம் கொடுப்போம், ஃப்ரெண்ட்லியா இருப்போம். மலேசியால அது ஒரு ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். ஆனா அந்த வீட்டுக்கு நான் போனதே இல்லை. பிகாஸ் அந்த ஹிஸ்டரி படிச்சதுனால ஜப்பானீஸ் வந்து எவ்வளவு பிரச்சனைகளை வந்து மலேசியால குறிப்பிட்ட அந்த காலகட்டத்துல செய்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால எனக்கு அது ஒரு ரொம்ப காலம் இருந்தது. அதனால நான் பல நாடுகள் போயிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஜப்பான் போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்ததுல போனது இல்லை. ஆனா போவேன். இப்போ இன்னும் தெளிவு இருக்கு பாருங்க. நான் இங்க ஒரு கேள்வி கேட்கணும். அப்படி பார்த்தா ஜெர்மனியர்கள் வந்து நாஜிக்களை வந்து பண்ண கொடுமை வந்து உலகம் முழுக்க பேசப்பட்டது. அதே ஜெர்மனில இருந்தாலும் நீங்க வரீங்க. ஆமா, ஆனா என்ன ஒண்ணுனாக்கா இப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஜெர்மனி எடுத்துக்கிட்டோம்னாக்கா பியோர் அமெரிக்கன் ப்ரோபகண்டா நிறைய. ஓகே, இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரியான மெசக்கர் பண்ணதுல வந்து பார்த்தோம்னாக்கா இப்ப குர்டிஷ் பீப்புளுக்கு எதிராக வந்து அந்த டர்க்கிஷ் பீப்புள் செய்தது வந்து இதை விட டபுள் மடங்கு இருக்கு. இப்ப ரஷ்யன்ஸ் வந்து ஜெர்மனில பண்ற அட்டூழியம் வந்து பேசப்படவே இல்லை. நம்ம ஊர்லயே சமணர்களை கழுவினது, நம்ம ஊர்லயே, அதாவது நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல இந்தியால ஓடின ரத்த ஆறு அதை நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு சொல்றது நமக்கு தெரியாது. அப்படி பார்க்கிற சமயத்துல வந்து நான் அதை ஜஸ்டிஃபை பண்ண விரும்பல. அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி வரதுக்கான ஒரு காரணம், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம அவர் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ஏன்னா எவ்வளவு போவர்ட்டியில இருந்தது ஜெர்மனி. அப்ப அவர் தேவை ஒண்ணு இருந்தது. நம்ம அந்த பக்கத்தையும் பார்க்கணும். ஆனா ஜப்பானீஸோடது எப்படின்னா ரொம்ப கொடூரம். அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா இங்க இப்ப மலேசியாவுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு சைனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுங்கிறதுனால மலேசியால 3 இனங்கள், அதாவது மலாய்க்காரர்கள், சீனர்கள், தமிழர்கள். இந்தியர்கள் சொன்னாலும் மெஜாரிட்டி 98% வந்து தமிழர்கள் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த சோல்ஜர்ஸ்க்கான கம்ஃபர்ட் விமனா சைனீஸ் லேடிஸை தான் அவங்க பிடிச்சிட்டு போனாங்க. குட்டி குட்டி பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருமே கொண்டு போனாங்க. சரி, நிறைய லேடிஸை கொண்டு போனாங்க. இதற்காக ஜப்பான் வந்து 1999ல மலேசியால வந்து அவங்க மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் வந்து எங்களுடைய அரசு வந்து செய்த அட்டூழியங்கள், ஏன்னா நீங்க நெட்ல போய் பாருங்களேன், ஜப்பான் வந்து எத்தனை நாடுகளுக்கு அவங்க வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு லாங் லிஸ்ட் வரும். இப்ப ஜெர்மனியும் வந்து யூதர்கள்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க, இந்த மாதிரி சில செய்யறாங்க. ஆனா ஜப்பான் கேட்ட லிஸ்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ லாங் லிஸ்ட் இருக்கு. நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக நான் பார்த்தேன் எந்தெந்த நாடுகள்கிட்ட அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய லாங் லிஸ்டே இருக்கு. எஸ்பெஷலி சைனாக்குள்ள இருந்த சின்ன சின்ன நாடுகள், பிறகு சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு அப்படின்னு நிறைய மன்னிப்பு கேட்கறேன். அவங்க ரொம்ப நாள் காலனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க இல்லையா மலேசியாவை ஜாப்பனீஸ். 5 years. அந்த 5 yearsல வந்து ஏதாச்சும் கொஞ்சமாவது நல்லது பண்ணிருக்காங்க டெவலப்மெண்ட்? இல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா மலேசியா உங்களுக்கு தெரியும் இயற்கையிலேயே வளமான ஒரு நாடு. இப்போ கேரளா பாக்குற மாதிரி உங்களுக்கு அது அப்படி ஒரு அருமையான ஒரு நாடு. ஸோ நேச்சுரல் ரிசோர்சஸ் நிறைய இருக்கிற நாடு தான். அவங்க வந்தோடனே என்ன பண்ணாங்கன்னாக்கா அங்க 3 லாங்குவேஜ் இருந்தாலும் நிப்போன் லாங்குவேஜ் தான் கொண்டு வரணும், ஜப்பானீஸ் லாங்குவேஜ் தான் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஆனா தமிழர்கள் வந்து அவங்களோட கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா பிரிட்டிஷ் எதிர்க்கணுங்கிற ஒரு வேகம் இருந்தது அந்த சமயத்துல. அதனாலதான் அந்த INA எல்லாம் அந்த சமயத்துல சேர்ந்து வேங்கினாங்க அப்படிங்கிற நம்ம பாக்குறோம். சோ அப்ப வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா மலாய் பத்திரிகைகள் நின்று போயின, சீன பத்திரிகைகள் நின்றன, ஆனா தமிழ் பத்திரிகைகள் வந்தன. இந்த வித்தியாசம் நீங்க பார்க்க முடியும். இவங்க காலத்துல அந்த பீரியட்ல தமிழர்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்திருக்கு அந்த சமயத்துல. இல்ல அப்படி இல்ல, சிக்னிபிகன்ட் இருந்ததுனால தானே இப்ப நான் பாஸ் மீட் பண்ணிருக்காரு. அவங்களுக்கு வந்து இப்ப ஜப்பானீஸ் ஆர்மி வந்து அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணிருக்காங்க. ஆமா, இதை நம்பிட்டு இப்ப சயாம் பர்மா ரயில்வே பண்ணாங்க இல்லையா, அதுக்கு வந்து தோட்டத்துல ஒர்க் பண்ண நிறைய பேர் தமிழர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு வேன்லயும் லாரிலையும் ஏறிட்டு போய் ஒர்க் பண்ணி அங்க போய் செத்து போயிருக்காங்க. நீங்க கூட 2 நாளைக்கு முன்னால நேற்றுக்கு தமிழ் மரபறக்கட்டளையில கூட மிக சிறப்பான ஒரு அது எப்பவுமே இலங்கையில வந்து நம்ம போன தேயிலை தோட்டத்துக்கு போகும்போது அது அங்க இருக்கிற இதை பத்தி பேசுறது மாதிரி எத்தனையோ பேர் டைஃபாய்டு வந்து இறந்து போனதுங்கிறது நம்ம இதெல்லாம் கருப்பு பக்கங்கள். அதே மாதிரி மலேசியாவுக்கு தமிழர்கள் போய் அந்த காட்டையெல்லாம் ரப்பர் காட்டா மாற்றும்போது அங்க பேசப்படுற ஒரு பெரும் கருப்பு பக்கம் அப்படிங்கிறது இந்த ரயில் நிலையம். இத பத்தி ஒரு பிரீஃபா சொல்லுங்க. நிறைய புது ரீடர்ஸ்லாம் நிச்சயம் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. பிகாஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து நமக்கான ஒரு இண்டஸ்ட்ரியை வளர்க்கணும்னா நமக்கு ட்ரெயின் சிஸ்டம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கூட்ஸ் கொண்டுட்டு போறதுக்கு இப்ப கூட பாருங்களேன், சைனா டு யூரோப் வந்து ஒரு ட்ரெயின் சிஸ்டம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்பீட் ட்ரெயின் சிஸ்டம் பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. ஏன்னா இவ்வளவு கப்பல் இருக்கு, விமான போக்குவரத்து இருக்கு, ஆனாலும் ட்ரெயின் சிஸ்டம் வேணுங்கிறது இருக்கு. இப்ப ஏன் வந்து இந்த மரண ரயில்வே அப்படின்னு ஏன் அதை கூப்பிடுறோம், ஏன் வந்து சயாம்னா தாய்லாந்து டு பர்மா அதை போடுறாங்க, ஏன் பண்றாங்கன்னா ஜப்பானோட பொசிஷன் உங்களுக்கு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் தெரியும் இல்லையா, சைனாக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ ஜப்பான்ல இருந்து அவங்க கீழே வந்து அவங்க சிங்கப்பூர் தான் முதல்ல பிடிக்கிறாங்க. சிங்கப்பூர்ல வந்து அப்பயும் பிரிட்டிஷ் ஆர்மி இருக்கு, ஆஸ்திரேலியன் ஆர்மி இருக்கு. ஸோ அந்த ஆர்மி வந்து என்ன பண்ணுதுனாக்கா தோத்து போயிடுறாங்க.
ஆனாலும் அவங்க தொடர்ந்து பேட்டில் நடந்துகிட்டே இருக்கு. ஸோ சிங்கப்பூர் கீழே இருக்கு. சிங்கப்பூர்லேருந்து மேலே மலேசியாவுக்கு வரணும், தாய்லாந்துக்கு வரணும், தாய்லாந்துலேருந்து இங்கே பர்மாவுக்கு போகணும், பர்மாலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்துடலாம். புரியுதா? இதுதான் அந்த ரூட். ஸோ இந்த ரூட்ல அவனால வந்து என்ன பண்ண, ஜப்பனீஸ்க்கு வந்து கான்ஸ்டன்டா வந்து பிரிட்டிஷ் ஆர்மி அவங்க அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. அதனால நில வழியா அவங்க போக முடியாது, கப்பல் வழியாவும் போக முடியாது, கடல்லையும் போக முடியாது. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு ட்ரூப் வந்து மேலேருந்து கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா சைனா பிடிச்சிட்டாங்க அவங்க ஜப்பனீஸ். இப்போ அங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த இப்படி வார் பிரிசனர் எல்லாரையும் வச்சு இந்த 4000 மைல்ஸ் அந்த இதை வந்து அவங்க செய்யறாங்க. இந்த சயாம் பர்மா ரயில்வே அது எப்படி இருக்கும்னா பயங்கர காடு. நான் வந்து 2040 அங்க போனேன். அதுல என்ன பண்ணாங்கன்னா ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெச் மட்டும் நமக்கு பாக்குறதுக்காக அந்த இடத்த கொடுக்குறாங்க. அங்க நம்ம அந்த ட்ரெயின்ல கூட்ஸ் ட்ரெயின் இருக்கு, அந்த ட்ரெயின்ல போலாம். அது பார்த்தா நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். பிகாஸ் அவ்வளவு உயரமான ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியை வந்து மேல அந்த ட்ரெயின் அவங்க போட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியன், அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் வார் பிரிசனர்ஸ், அதுக்கு பிறகு தமிழர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து ரப்பர் தோட்டத்துல ஒர்க் பண்ண போனவங்க பிரிட்டிஷ் மேல இருந்த கோவத்துல இவங்க வந்து இங்க போனா இன்னும் நல்லா இருக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போனாங்க. நான் அங்க போனா அவங்க எல்லாரும் ஒரு கேம்ப்ல போட்டு இந்த வேலையை செய்ய வச்சு அதுல நிறைய பேர் பல்கா இறந்து போயிருக்காங்க. அவங்கள எல்லாம் மேசிவ் பரியல் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா மலேசியால இருக்க ஒரு டீம் அவங்களுக்கு ஒரு நினைவு மண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி ஒன்று பண்றாங்க. அதுதான் நேற்றுக்கு நாங்க பேசிட்டு இருந்தோம், இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம். ஆனா இந்த காஞ்சனாபுரி அப்படிங்கிற பகுதியில தான் வந்து அதுக்கான ஒரு மெமோரியல் ஒன்று, மியூசியம் ஒன்று இருக்கு, பியூட்டிஃபுல் மியூசியம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு செமெட்ரி, அதாவது அங்க செத்து போனவங்களுடைய எல்லாருடைய ரிமைன்ஸும் பாடி இதெல்லாம் கிடைத்ததோ அவங்க ஆஸ்திரேலியன்ஸ்க்கும் பிரிட்டிஷ் பீப்புளுக்கும் வச்சு ஒரு புதைக்குழிகள்லாம் வச்சு பண்ணிருக்காங்க. பட் தமிழர்களுக்கு அங்க இல்லை. புரியுதா? as usual நம்ம இருக்க ரெக்கார்ட்ஸ்ங்கிறதே இல்லை. இதுதான் நமக்கு இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம். ஸோ அதை தான் இப்போ இந்த மலேசியன் டீம் வந்து அவங்க செய்யறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த டெத் ரயில்வேன்னா அதை கூப்பிடுறாங்க. அதை பற்றி ஒரு அமெரிக்கன் மூவி ஒன்று வந்தது, நீங்க கூட தேடி பாருங்க. Bridge on the River Kwai. I think so. அதை பத்தி நான் முகநூல்ல கூட ஒரு நல்ல மூவி ஒன்று வந்திருந்தது. ஆமா. ஸோ அங்கதான் கொண்டுட்டு போய் நம்ம காட்டுவாங்க இந்த இடத்துல எல்லாம். அதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் அந்த ஏரியா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து அதுவும் இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் நீங்க எல்லாரும் பேக் பேக் தூக்கிட்டு நீங்க பாட்டுக்கு டிராவல் பண்ண ஆரம்பிங்க. பிளேசஸ் லைக் தாய்லாந்து உங்களுக்கு அது வந்து ஒரு நிறைய ரிச்சான ஒரு பிளேஸ், உங்களுக்கு நிறைய ஹிஸ்டரி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. மலேசியா, ஸ்ரீலங்கா, அதுக்கு பிறகு தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, இதெல்லாம் உங்களுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டா வச்சுக்கோங்க. ஐயோ ரொம்ப செலவாகுமோ அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து கம்போடியா, வியட்நாம்லாம் நம்மளோட அதிகமா வந்து அங்க பண வீக்கம் அதிகமா இருக்கு. நம்ம பணத்துக்கு நிறையவே அங்க கிடைக்கும், நல்லாவே பண்ணலாம் நீங்க. அது பேக் பேக். ஸ்ரீலங்கா அதே மாதிரி. ஸ்ரீலங்கா நம்ம பணம் வந்து இன்னைக்கு வந்து 4.5 மடங்கு கிடைக்கும். ஸோ யூ கெட் அ பெஸ்ட் ஆஃப் தி வேர்ல்ட். சரி, அதனால அது யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்க நீங்க உங்களோட டிராவலுக்கு லைஃப்ல வந்து நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸாவது இந்த மாதிரி டிராவலுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்திக்கொள்ளுங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த டெத் ரயில்வே எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒரு கண்டென்ஸ்டான ஒரு ஃபாரஸ்ட், அதுக்குள்ள எப்படி வாழ்ந்திருக்க முடியும். அவ்வளவு சிரமப்பட்டு அவங்க வந்து அந்த ரயில்வே பாதை போட்டிருக்காங்க. இங்க தமிழர்கள் ஒர்க் பண்ணிருக்காங்க. திரும்பவும் சில பேர் வந்திருக்காங்க, உயிரோட தப்பிச்சு வந்தவங்க தான் வச்சு அவங்களுக்கான ஏதாவது சில பெனிஃபிட்ஸ் கொடுக்கணுங்கிற மாதிரி இந்த சில அமைப்புகள்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நாவல் வந்து இவருடைய இந்த எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை படிச்சவங்களுக்கு வந்து நம்ம பொதுவாக இந்த மாதிரி படிக்கும்போது நமக்கு படிச்சு முடிச்சோன்னா ஒரு வெறுமை கொடுக்கும், இல்லை ஒரு வருத்தத்தை கொடுக்கும், ஒரு ஆழ்ந்த சோகத்தை கொடுக்கும். இல்லை நம்ம ஏன் சில நேரங்களில் வந்து சலிப்பே வந்துடும், ஏன் இப்படி வந்து ஒரு உலகத்திலே ஒரு இழிச்சவாய இனமாக மாட்டிக்கிட்டு எங்கள் எல்லா இடத்துலையும் போய் அடிபடுறோம், ஏன் போகணும் அப்படின்னா தோணும். உங்களுக்கு இதை படிக்கும்போது என்ன ஒரு உணர்வுகளை வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? எனக்கு எப்படின்னா எனக்கு ஒரு நொஸ்டாலஜி எப்பவுமே இருக்கும். அதாவது எனக்கு மலாய் சாப்பாடோ, மலாய் சொற்களோ, மலாய் ட்ரெஸ் பற்றிய சிந்தனையோ வந்துச்சுன்னா சந்தோஷப்படுவேன். ஏன்னா நான் மலேசியா விட்டு போய் இப்போ எனக்கு 25-26 வருஷம் ஆச்சு. அதனால எனக்கு இந்த புத்தகத்துல பார்க்கும்போது இதுல வந்து அவர் ஆத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் 5 வருஷம் தான் அங்க மலேசியால இருந்தாலும் கூட அவர் வந்து மலாய் வார்த்தைகள் எல்லாம் வந்து புக்ல கொண்டு வர்றாரு, அவருடைய எழுத்துல நிறைய கொண்டு வர்றாரு. ஸோ அது வந்து படிக்கும் போதே எனக்கு வந்து என்னை வந்து அந்த பகுதிக்கு வந்து கொஞ்சம் இழுத்துட்டு போயிடுச்சு. பேசும்போது பாருங்க, சாதாரணமா சொல்லும் போது 6 தெருக்கள் கூட 6 முச்சந்தி, அது எங்களுக்கு நல்லா தெரியும். அந்த இடம் இது பார்த்தோன்னே தெரியும் எனக்கு. வரியை பார்க்கும்போது அது பின்னாங்கள எந்த ஸ்ட்ரீட்டுங்கிறது எனக்கு தெரியும். அதனால அது வந்து என்னை வந்து கொஞ்சம் க்ளோஸா எனக்கு கொண்டு போயிடுச்சு. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் 1941ல இடியப்பமும் முர்த்தபா ரொட்டியும். இடியப்பம் அது அந்த சமயத்துல வந்துருச்சு. முர்த்தபா ரொட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? முர்த்தபா
இல்ல முர்த்தபா இல்ல முட்டை பரோட்டா கரெக்ட் ஏறக்குறைய வந்துட்டீங்க. அந்த பரோட்டா இருக்குல்ல, அந்த பரோட்டா வந்து நமக்கு ஒரு லேயர்ல இருக்குது இல்ல, இதே என்ன செய்வாங்கன்னாக்கா 2 லேயரா வச்சிருவாங்க. சோ 2 லேயரா வச்சுட்டு அதுக்குள்ள வந்து மீட்டோ இல்லாட்டியும் பொட்டேட்டோவோ ஏதாவது ஒண்ணு ஸ்டஃப்டு பொட்டேட்டோ மாதிரி சொல்றாங்கல்ல, சோ அந்த மாதிரி இருக்கும். நல்லா கொஞ்சம் பெருசா ஸ்கொயரா இருக்கும். சோ அந்த முர்த்தபா இது கேட்ட உடனே எனக்கு நம்ம கொஞ்சம் நெருக்கமா இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. டத்தோக் ரஹ்மத் சாலையில் தான் அவர் குடியிருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றது, அது ஒண்ணு நல்லா இருக்கு. அடுத்தது வந்து அவர் இதுல வராரு, காஃபி குடிக்கிறாரு. ஒரு கடையில போய் காஃபி குடிக்கிறாரு. காஃபி நீங்க எப்படி சொல்லுவீங்க? காஃபி டம்ளர், காஃபி கிளாஸ் சொல்லுவோம். மலேசியால மங்குன்னு சொல்லுவோம். சோ அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தாரு. மங்குனா அது வந்து இந்த மங்குன்னு சொல்றோம் இல்லையா, அது பாசலின்ல இருக்குமே, அது அந்த மங்குன்னு சொல்லுவோம். இங்கேயும் நிறைய சில இடங்கள்ல மங்கு எங்கப்பா எந்த பக்கம் எந்த பகுதின்னு கேட்கிறேன். எல்லா ஊர்லயும் என்னமா திருநெல்வேலி பக்கமா சிவகங்கையில கூட மங்கு வேற அது அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கும் நான் நினைக்கிறேன். நாங்க போயிட்டு சொல்லும்போது பீங்கான் மங்குமா, அப்ப என்னன்னா மலேசியா போயிட்டு வந்தவங்க கொண்டு வந்த சொற்கள். மங்குதான் மங்காயிடுச்சா? பீங்கான் மங்கு இல்ல இல்ல, நான் கேக்குறது மங்குங்கிற வார்த்தை தான் மங்காயிடுச்சான்னு கேக்குறேன். அது சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா கேட்கும் போதே அந்த மங்குலாம் சொல்லுவாங்க வீட்டுல சொல்லுவாங்க. செட்டிநாடு சைடுக்கு நீங்க போனீங்கன்னாக்கா அவங்களோட சாப்பாடு வெரைட்டில நூடுல்ஸ் எல்லாம் இருக்கும், மலேசியன் டிஷ் இருக்கும். ஏன்னா அவங்க மலேசியாவுக்கு போயிட்டு வந்தவங்க அப்படிங்கறத காட்டுறதுக்காக அவங்க அந்த பலகாரத்தை வழியா செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அதை ஒண்ணு பார்க்க முடியும். அடுத்தது வந்து இதுல சிப்புலோ லிங்கி மாவ் அப்படிங்கிற, சிப்புலோனா சிப்புலோ அப்படின்னா 10 ரிங்கிட் நகை காசு எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. அவர் அதை அப்படியே எழுதுறாரு. அவர் சொல்றாரு இல்ல நான் 3 தீகா ரிங்கிட் தான் நான் தருவேன்னு சொல்றாரு. தீகா ரிங்கிட் கசினா குடு அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி மலாய் வார்த்தைகள் அங்கங்க வருது. இதை படிக்கும் போது இப்போ ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய தமிழ் புத்தகங்கள் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கும் போது அந்த குறிப்பா வந்து நேட்டிவிட்டி சார்ந்த புத்தகங்கள் லாங்குவேஜ் எடுக்கும்போது அதுல பயன்படுத்துற இந்த மாதிரி வார்த்தைகளை என்ன செய்யறதுங்கிறத கொஞ்ச நாளா வந்து என்ன சொன்னாங்க நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னா இப்போ ஆங்கிலத்துல நம்ம எத்தனையோ ஆங்கிலம் இல்லாத மற்ற மொழிகள் இருக்கிற ஸ்லாங் எல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம். அதே மாதிரி சில இதெல்லாம் அப்படியே கொண்டு போங்க பழகட்டும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இதுக்கு வந்து ஆனா பின்னால கிளாசரி எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன்? அந்த மாதிரி இந்த புத்தகத்துல நான் கவனிக்கல கிளாசரி இருக்குது. பட் ஆனா அது படிக்கும் போது இப்போ மலேசியாக்கார ஒரு அடிப்படையில் ஒரு மலேசியக்கார பெண்ணாக இருக்கிறதுனால உங்களுக்கு உங்க ஊர் ஞாபகம் படிக்கிறீங்க. இப்போ எனக்கு படிக்கும்போது தடுமாறுவீங்க. அதுல என்ன பண்ணு சில இடங்கள்ல சொல்லிடுறாரு, ஆனா முழுசா அவர் டிரான்ஸ்லேட் பண்ணல. அது பிராக்கெட்ல பண்ணிருக்கலாம், அவங்க எழுதுனவங்க அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. படிக்கும்போது நம்மளே அதை என்ன சொல்லுவாங்க, அது காரணம் வந்து முன்னாடியே இருக்கிறது பின்னால இருக்கிறது அதை சேர்த்து அடைச்சு குடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த முன் வார்த்தையும் பின் வார்த்தையும் அதை வந்து கைப்பிடித்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த ஆத்தருக்கு வந்து இன்னொன்னு வந்து அவருக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இல்ல, அழகா கொடுக்குறாரு, வெரி டிஸ்கிரிப்டிவ். அது அவர் இப்படி என்னன்னா அந்தி வந்தது, சூரிய வெளிச்சம் வருது அப்படின்னு நம்மளால அதை பிக்சரைஸ் பண்ண முடியுது நமக்கு அந்த நேரத்தில். அதனால இந்த டிஸ்டன்ஸ் கூட எவ்வளவு தூரம் நடந்து வந்தாங்கிறது கூட உங்களுக்கு கிளியராகவே அந்த புக்ல காட்டிடுறாங்க. நீங்க அந்த மலேசியா தெரியலைனாலும் இது ஒரு நெடுஞ்சாலை இருக்கு. கிழக்குல போனா நம்ம தெற்குல போனா சிங்கப்பூர் போவோம், மேற்குல மேல போனோம்னா வடக்கு போனோம்னா பின்னாங்க வருவோம் அப்படிங்கறத தெரியுற அளவுக்கு அவர் நல்ல டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காரு. ரொம்ப நல்ல இது. இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நம்ம ஏற்கனவே வந்து நீங்க சமூக சூழல் வந்து அரசியல் சூழலை பத்தி சொன்னீங்க. இப்ப நான் கேட்கறது இதான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்ப கூட அமெரிக்கா போனாலோ கனடா போனாலோ எங்க போனாலும் முதல் கேட்கிற கேள்வி நம்ம குடும்பத்தை எல்லாம் கேட்டதுக்கு அடுத்த கேள்வி இங்க எப்படி இருக்கிறாங்க பொதுவா அப்படின்னு கேட்போம். என்ன லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னு கேட்போம். பொதுவா சிங்கப்பூரோ மலேசியாவோ போகும்போது இது இன்னும் அதிகமா வந்து தெரிஞ்சுக்க விரும்பும். எப்பவுமே சொல்லுவாங்க அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப ரொம்ப எங்கேயோ கீழே தான் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த புத்தகத்தை படிக்கும்போது அன்னைக்கு இருந்த மக்களுடைய பொருளாதார சூழலை பத்தி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது என்னங்கிறத கொஞ்சம் விவரமா கண்டிப்பா சொல்லலாம். அதாவது மலேசியா நான் சொன்னது போல தமிழர்கள் போய் சேர்றதுக்கு முதல்ல சீனர்கள் வந்து தொழிலாளர்களா வந்து சேர்றதுக்கு முதல்ல அங்க இருந்த மக்கள் நேட்டிவ் மக்கள் மலாய்க்காரர்கள். மலாய்க்காரர்கள் ஏறக்குறைய வந்து புத்திசம் ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து அவங்க 12th century வரைக்கும் புத்திஸ்டா இருந்தவங்க மலாய்க்காரர்கள். அதுக்கு பிறகுதான் ட்ரேடர்ஸ் வந்த பிறகுதான் 13ஆம் நூற்றாண்டுல அவங்க முஸ்லீம்ஸா மாறுறாங்க. அதனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மலேசியா பாத்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமா, அது பாகிஸ்தான் மாதிரி சொல்ல முடியாது. மலேசியாவை அது பாகிஸ்தானோடய ஆப்கானிஸ்தானோட ஒப்பிட முடியாது. அது ஒரு அழகான ஒரு மலாய் மக்கள் வந்து அழகான மக்கள். அவங்களுடைய பண்பு வந்து நம்ம ஈர்க்கணும். எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் தமிழர்களுடைய பண்பை விட நான் உயர்வா நான் நினைக்கிறது வந்து மலாய்க்காரர்களுடைய பண்பு. அவ்வளவு ஒரு அன்பு அந்த இடத்துல இருக்கும் அவங்களுக்கு. நீங்க அவர்களோட வீடுகளா நீங்க பார்க்கலாம், எல்லாமே மர வீடுகளா இருக்கும், கால் வைத்த வீடுகளா இருக்கும். 4 கால் இருக்கும்ல, மேல வந்து மர வீடா இருக்கும்.
ஆனா அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா தூய்மையா இருக்கும், சுற்றிலும் பூச்செடிகள் இருக்கும். எங்க மலேசியால எந்த ஒரு கிராமத்துக்கு நீங்க போனாலும் இந்த அழகியலை நீங்க பார்க்கலாம், இந்த தூய்மையை நீங்க பார்க்கலாம். அதோட மக்கள் வந்து ஆணும் பெண்ணும் 2 பேரும் சுயகாலம் நிக்கிறவங்க. பெண்கள் வந்து ஆண்கள், இப்ப நம்ம சொல்லுவோம் இஸ்லாமிய பாரம்பரியத்தை பார்ப்போம் பெண்கள் வீட்டுல இருப்பாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா மலேசியா பொறுத்த வரைக்கும் அது இல்லை. மலேசியா பொறுத்த வரைக்கும் மலாய் பெண்கள் எல்லாரும் வேலை செய்வாங்க, எல்லாருமே பொருளாதாரம் ஈட்டுவாங்க. நம்ம தமிழர்களுடைய சூழல் இப்ப அந்த மாதிரி ஒரு சூழல்ல எனக்கு 55% வந்து மலாய்க்காரர்கள் இருக்கிற ஒரு நாடு. அதுல வந்து தொழிலாளர்களா தமிழர்கள் வராங்க, வியாபாரிகளா தமிழர்கள் வராங்க, அதே மாதிரி சைனீஸ் வந்து சேர்றாங்க. அவங்க 35%, தமிழர்கள் 10%. இதான் வந்து பாப்புலேஷன். இதுல வந்து தமிழர்களா வந்தவங்க எப்படி வந்தாங்கன்னாக்கா, ஒன்று தோட்டத்துல ஒர்க் பண்ற அடிமைகளா வந்தாங்க, ஒப்பந்த கூலிகளா வந்தாங்க. அடுத்தது வந்து இந்த மாதிரி வியாபாரம் செய்பவர்களா வந்தாங்க. அப்புறம் இலங்கையில இருந்து போலீஸ் ஆபீசர்ஸ், இல்லாட்டி வந்து கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்கள், இந்த மாதிரி வந்தாங்க. ஆக இந்த ஒரு பாப்புலேஷன் தான் நீங்க தமிழர்களை நீங்க பார்க்க முடியும். அதனால வசதியானவங்க எல்லாம் இந்த டவுன் ஏரியாஸ்ல, இப்ப பினாங்குன்னு சொல்றதெல்லாம் வந்து டவுன், அதெல்லாம் எஸ்டேட் இல்ல. இப்ப நீங்க கிராமத்துக்கு கிராமம் எஸ்டேட் போனீங்கன்னா அங்க தோட்ட பாட்டாளிகளாக தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சோ அங்கதான் இந்த சாராய பிரச்சனை எல்லாம் இருந்தது, நிறைய குடிக்கிறது, அதுக்கப்புறம் குடித்துட்டு சாகுறது. அப்ப இந்த தமிழ் மக்கள் எல்லாம் போய் அவங்க உதவி செய்யறாங்க. அப்பதான் பெரியார் போறார், 1930 பெரியார் போறார் மலேசியாவுக்கு. 2 தடவை போறார். முதல் தடவை போற போது அவர் வந்து நாகம்மையும் கூட்டிட்டு போறாரு. அவங்க போயிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து சுத்தி பார்த்துட்டு பினாங்குல சொற்பொழிவு ஆட்டுறாங்க, பல இடங்களை சொற்பொழிவு பண்றாங்க. பெண்கள் உடை மாற்றமே அவருக்கு அங்க போனதுக்கு சிந்தனை வருது. எளிமையா பெண்கள் வந்து, ஏன்னா பெண்களோட ட்ரெஸ் வந்து அங்க வந்து கஷ்டமான, இப்ப கூட பாருங்க இங்க நம்ம வீடுகள்ல வேலை செய்யற பெண்மணிகளோ இல்ல சில பெண்மணிகளோ இன்னும் சேலை கட்டிட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அது வந்து ஒரு பொருத்தமான உடையே இல்ல. பெண்ணுக்கு வந்து பணியாற்றுறதுக்கு ஒரு பொருத்தமான உடையே இல்ல. இன்னைக்கு ஒரு சேஞ்சுக்காக அவங்க வந்திருக்காங்க உடனே அவங்க. ஆனா இது ஒரு எலிகண்டான ட்ரெஸ். சாரீஸ் வந்து ஒரு எலிகண்டான ஒரு ட்ரெஸ். அதாவது ஒரு அருமையா நம்ம நிறைய ஆடி ஓட வேண்டியது இல்ல. பெண்களை வந்து அழகாக காட்டக்கூடிய ட்ரெஸ்னா சாரி, அது நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனா எல்லா இடத்துலயும் பெண்களை அழகா காட்டிக்கிட்டு இருக்கணுமா? தேவையில்லை இல்லையா? தொழில் செய்யற இடத்துல வந்து நம்ம தொழில் தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் இல்லையா? சரி, அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது பெண்கள் மலாய்நாட்டில் இருக்கிற பெண்கள், தமிழ் பெண்கள் எல்லாருமே வந்து மிக உடை அப்படிங்கறது வந்து வேலைக்கு ஏற்ற வகையில அது மாத்தி அமைச்சிட்டாங்க. அது சாரம்னு சொல்லுவாங்க, நீளமா போடுவது. அப்படி இல்லைன்னா பேண்ட் மாதிரி போட்டு மேல வந்து ஒரு மேல போற ஒரு பிளவுஸ் மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ண சொல்றாரு. ஆமா, இதே மாதிரி நீங்களும் வந்து எளிமையா பண்ணணும். ஏன்னா அதாவது உடையில இருந்து நம்ம முதல்ல விடுதலை பெறணும். உடல் இதுல இருந்து வந்து பெண்கள் விடுதலை பெற்றால்தான் அந்த சுதந்திரம் நமக்கே வரும். இல்லாட்டி நம்ம வந்து நம்ம உடம்பு பார்த்துக்கணும், இங்க தெரியுதா அங்க தெரியுதா, ஏன்னா இந்த கவனத்திலே நம்ம இருந்தோம்னாக்கா நம்மால் வந்து சில காரியங்களை செய்ய முடியாது. அப்படிங்கறதுனால வந்து உடை சுதந்திரம் வேணும் அப்படின்னு மலேசியால நம்ம அதை பார்க்கலாம். இப்ப வரைக்கும் கல்வி சூழல் பத்தி ஏதாவது இப்ப மலேசியாவை வந்து நான் கேக்குறது பெண்களும் சேர்ந்து எப்படி இருக்குது? இல்ல மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா இல்ல இதுல வந்து அவர் அந்த மரகதம்ங்கிற ஒரு பொண்ணை மட்டும் தான் அவர் சொல்லிட்டு வர்றாரு. வேற எந்த பெண்களை பற்றியும் ஒண்ணுமே இல்ல. ஆனா எஜுகேஷன் இருந்தது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எங்களுக்கு படிச்சிருக்கிறதுனால எனக்கு தெரியும். ஸ்கூல்ஸ் வந்து அந்த சமயத்திலேயே ஆரம்பிச்சிட்டு, அதனால கிராமங்கள்லயும் பள்ளிகள் இருந்தது, உயர்கல்விகள் இருந்தது, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க. ஆனா இந்தியால இருந்து வந்தவர்கள் பெண்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு வரல இல்லைங்களா? அவங்க திருமணம் செய்து வைத்து குடும்பம் நடத்துவதற்காக அப்படின்னு அவங்க அழைச்சிட்டு வராங்க. பெண்கள் அழைச்சிட்டு அந்த தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இப்போ ஒரு வகையில நீங்க சொல்றது பார்த்தா அந்த காலகட்டத்துல, அதாவது நம்மலாம் எங்கேயோ இருக்கிற ஒரு காலகட்டத்திலே மலேசியா வந்து வலிமையான நாடாதான் இருந்தது. நல்ல வளமையா தான் இருந்திருக்கு. ஏன்னா அது நான் சொன்னது போல அது இயற்கை நிறைஞ்ச ஒரு பகுதி. அதோட வந்து மக்களும் உழைக்கிற மக்கள், அங்க வந்து சோம்பேறிகளாக இருக்கவே மாட்டாங்க. இலங்கையில மக்கள் போனதுக்கு பிறகு கூட கழட்டி வைக்காத ஒரு மிக முக்கியமான விஷயம் சாதி. சமீபத்தில் கூட ஒரு புத்தகம் வெளிவந்தது, அமெரிக்காவில் போய் மக்கள் சாதி இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறான்னு ஒரு புத்தகமும் வந்தது. மலேசியாலேயும் வந்து அதே மாதிரி இருக்கா? இல்லை வந்து அதெல்லாம் மறந்து நானெல்லாம் மலேசியன் அப்படின்னு ஒரு உணர்வோடு இருக்காங்களா? இப்ப அதாவதுங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறத மக்களை மாத்துது. இப்ப நம்ம டிராவல் பண்றாங்க இல்லையா, கப்பல்ல ஒரு ரொம்ப தூரத்துக்கு போறாங்க, ஒரு ஏறக்குறைய வந்து 1 மாசம் கப்பல்ல டிராவல் பண்ணி போறாங்க. இப்ப எல்லாரும் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு யாருக்காவது அந்த ஜாதிங்கிற தேவைப்படுவாங்க? நமக்கு சாப்பாடு தானே வேணும், முதல்ல சாப்பாடு வேணும், உங்களோட மனைவி நல்லா இருக்கணும், உங்களோட குழந்தை நல்லா இருக்கணும், இதுதான் தோணும். சோ கப்பல்ல யாரெல்லாம் பயணம் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இதை தாண்டி வந்தவங்க தான் ஃபர்ஸ்ட். ஆனா இந்த வியாபாரம் சேர்த்துக்காக போறாங்கல்ல, அவங்க எக்கானமிக்கலி வெரி ஸ்ட்ராங். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஜாதியை கண்டிப்பா இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இந்த 2 டிஃபரன்ஸும் நீங்க பார்க்கலாம் மலேசியா பொறுத்த வரைக்கும். யாரெல்லாம் தோட்ட தொழிலாளராக போனாங்களோ அவங்க மத்தியில நீங்க ஜாதியை பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒருத்தர் கலந்து அது அன்போட பழகி அப்படின்னு இருந்திருப்பாங்க. திருமணத்திலயும் ஆமா, திருமணமே இப்ப நான் வளர்ந்த சமயத்துல எல்லாம்
நான் ஜெர்மனிக்கு போன பிறகு திரும்ப இந்த தமிழ் சொசைட்டி பத்தி படிக்க ஆரம்பிச்ச பிறகு தான் எனக்கு ஜாதியை பத்தி தெரிஞ்சது. குறிப்பா தமிழ்நாட்டுக்கு நீங்க வந்தோம் முதல்ல உங்களை அதான் விசாரிச்சுப்பாங்க. ஆமா, அவங்களே ஏதாவது ஒரு கம்யூனிட்டிக்குள்ள போட்டுருவாங்க, நானே நீங்க போட்டுக்கோங்கன்றது, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோங்க அப்படின்னு இல்லைங்களா. அப்போ எங்களுக்கு வந்து நாங்க படிச்சிருந்த போதெல்லாம் பார்த்தது இல்லை. ஆனா இப்போ வந்து 20 வருஷமா மலேசியால ஜாதி பெரிய அளவுல வந்திருக்கு, என்னன்னே புரியாம வந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து இங்கேருந்து போன அரசியல் தலைவர்கள் தான். ஸோ வன்னியர் சங்கம்னு ஒன்று வந்து போய் ஆரம்பிச்சாங்க அங்கே, அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அங்கே போயிட்டு அது பெரிய அளவில் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு ஒரு தேவர் கம்யூனிட்டி சங்கம்னு ஒன்று வந்தது. அப்படியே ஒன்று ரெண்டு சங்கங்கள் வந்து எதுக்கு செய்யணும்னே தெரியாது அவங்களுக்கு. சரி, நம்ம என்ன கம்யூனிட்டின்னு கூட பல பேருக்கு தெரியாது. ஆனாலும் அவங்க என்ன நினைச்சுக்கோங்க, இப்போ தமிழ்நாட்டில் இது ரொம்ப முக்கியமா இருக்கு, தமிழ்நாடு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஏன்னா தமிழ்நாடு தான் பண்பாட்டு களஞ்சியம், நமக்கான பண்பாட்டு வேர் அங்கதான் இருக்கு. ஸோ தமிழ்நாடு என்ன சொல்லுதோ அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ இங்கேருந்து யாரும் வந்து ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா அது நல்லது இருக்கு அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா இப்ப இன்டர்நெட் வந்த பிறகு நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. அதனால யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, இதை பத்தி ரொம்ப கவலைப்படுறது இல்லை. ஆனாலும் ஒரு சில பேர் அந்த இதுக்குள்ள இருந்துட்டு அந்த அமைப்புகளுக்குள்ள இருந்துட்டு அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனாலும் இப்ப இந்தியாவோட ஒப்பிட்டு பாக்குற போது அங்க இருக்கிற ஒரு ஜாதியை பற்றியான அண்டர்ஸ்டாண்டிங்கிறது ரொம்ப சின்ன விஷயம் தான், பெருசு சொல்ல முடியாது. என்னுடைய இறுதி கேள்வி, நீங்க தயாரா இருக்க கேட்குறவங்க, இப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கும்போது சில இடங்கள்ல, அதுவும் குறிப்பாக நீங்கள் மலேசிய நாட்டு பெண்மணிங்கனால சில இடங்கள் வரும்போது அப்படியே நம்ம மறந்து போய் புத்தகத்தை மூடிடும். அதுலேயே நம்ம ரொம்ப நேரம் வந்து பாண்டர் ஓவர் அகெயின் அண்ட் அகெயின் அந்த தாட்ஸ் வந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போயிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிடப்பட்ட சம்பவம் ஒன்றோ ரெண்டோ இருந்தால் இந்த புத்தகத்தில் அப்படியே மூடிட்டு கண்ணை ஒன்று மகிழ்ச்சியாக இருக்கும், இல்லை கண்ணில் தண்ணி வரும், இல்லை ஏதோ ஒன்று ஒரு உணர்வை வந்து தூண்டிவிடக்கூடிய ஒன்று ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. சரி, ஒரு 2-3 விஷயத்த சொல்றேன். ஒண்ணு வந்து இப்ப ஆரம்பத்திலே வருது. அதாவது ஒரு போட்ல இருந்து இறங்குற போது ஒரு ஜப்பானீஸ் ஆர்மியோட ஒரு லெப்டினன்ட் ஒருத்தர் இருக்கான், ஜப்பான்காரன் ஒருத்தர் இருக்கான். அங்க வந்து மலாய்க்கார பொண்ணு வரா, ஒரு சீன பொண்ணு வரா, தமிழர்களும் வராங்க. இப்ப அந்த அவன் என்ன பண்றான் அந்த ஜப்பான்காரன்னாக்கா, அந்த சீன பொண்ணை மட்டும் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிடறான். சரி, அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு மனசு ரொம்ப பதைக்குது. ஏன்னா நல்லா தெரியும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சைனீஸ் அவங்களுக்கு எதிர்க்கு. அப்ப அவங்க விவரிக்கிறப்போ இவரே சொல்றாரு, அந்த பொண்ணு கையில வந்து சில பொருட்களை தூக்கிட்டு வராங்க. அவன் வந்து அந்த அதிகாரியை வந்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு போறான். 2 பேர் வந்து அந்த பொண்ணை தள்ளிட்டு போறாங்க. அப்படிங்கிற போது அந்த பொண்ணு முகத்துல எந்த சலனமும் காட்டல. ஏன்னா நம்மளோட லைஃப் இதுதான் அப்படின்னு அவள் தெரிஞ்சே வரா அப்படிங்கிறாங்க. ஓகே, அவங்க வந்து கம்ஃபர்ட் வுமன் ஆக்குறாங்க. கான்சென்ட்ரேஷன் கேம்புக்கு ட்ரெயின்ல இறங்கி கூட்டிட்டு போவாங்கல்ல, அதுக்கு அது மாதிரி ஒரு கொடுமை தான் இல்லையா? ஒரு சில நொடிகள்ல வந்து செத்து போயிடும். ஆமா, அதனால அதோட முடிஞ்சிருது அந்த பகுதி வந்து மனசு எனக்கு அப்படியே ரொம்ப நீங்க சொல்லும் போதே எங்களுக்கும் அது இறங்கினோடனே கூட்டிட்டு போறாங்க. இறங்கினோடனே அந்த பொண்ணு ஆனா முகத்துல சலனம் காட்டல. ஏன்னா அவ இதுக்கு தயாரா தான் வரா. தான் வந்து பிடிபட்டுட்டோம்னா என்ன ஆகும், இவங்க தெரிந்தேல் வருகிறாள் அப்படிங்கறத அவ காட்டுறாரு. அது ரொம்ப இவ்வளவு கஷ்டமான விஷயத்த 2 வரியில சொல்லிட்டு போறாங்க அந்த சிச்சுவேஷனை அப்படின்னு. அடுத்தது வந்து காட்டுல இருந்து வெளியே வராங்க பாருங்க. காடுல இருந்து வரும்போது ஒரு சைனீஸ் குரூப் இருக்கு, அவங்க வந்து ரிபல்ஸ். அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து ஆயுதங்களை வாங்கிக்கிறாங்க. ஏன்னா இவங்க விட்டுட்டு போற பாஸ் இறந்து போனோடனே இவங்களுக்கு கை கால்லாம் செயல்பட ஆரம்பிக்கல. இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நம்மளோட தலைவர் போயிட்டாரு, சந்திரபோஸ் இறந்துட்டாரு அப்படின்னோடனே இவங்க வந்து ஐயனையே விடுறாங்க, ரிவால்வ் பண்றாங்க. அப்ப இவங்கள்ட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்கு. இப்ப அந்த சைனீஸ் என்ன பண்ணாலும் இவங்களுக்கு ஜப்பான்காரங்களுக்கு எப்படியாவது கொன்னே ஆகணும்ன்ற வெறித்தனம் இருக்கு அவங்களுக்கு, சைனீஸ் குரூப். இப்ப அவங்க வந்து இந்த ஜப்பானீஸ் குழு வந்து சைனீஸ் குழு வந்து இவங்களை பார்க்கும்போது இவங்க சொல்றாங்க, நாங்க வந்து எந்த ஒரு போராட்டமும் பண்ணல, நாங்க தப்பிச்சு போகணும்னு தான் போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த சீன் இருக்குது, நல்லா இருக்கு. ஏன்னா அது உண்மை. ஏன்னா அங்க இருக்கிற சீனர்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்களை கொல்லல, இவங்கள்ட்ட இருந்து ஆயுதங்களை எடுத்துட்டு இவங்களுக்கு மருந்தெல்லாம் போட்டு கொடுத்து இவங்களை வந்து சரி பண்ணிட்டு இவங்கள்ட்ட காசை கொடுத்துட்டு ஆயுதங்களை வாங்கிட்டு அவங்க போறாங்க. அந்த சீன் நல்லா இருந்தது. அது வந்து உண்மையை காட்டுறது போல எனக்கு இருந்தது, இதுதான் நிலைமை அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்து கடைசியா மரகதத்தை பிரியிற அந்த சீன் இருக்குது இல்ல, அது உண்மையில நினைச்சு பாக்குறப்ப எனக்கு கண்ணிலே தண்ணியே வந்துடும் போல இருந்தது. ஒரு சினிமா சீன் மாதிரியே இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து வாயை திறந்து அவளால பேசவே முடியல அவங்க அப்பா கிட்ட. இந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ஏராளமான செட்டியார் சமூகத்து பெண்கள் ஏராளமான பேர் இருந்தாங்க. அது மற்ற சமூகத்துல இருந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா எனக்கு தெரியும், ஏன்னா அவங்களால வாயை திறந்தே பேச முடியாது. நான் படிச்ச சமயத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்து இருந்தா, அந்த கம்யூனிட்டி சார்ந்தவ தான் மலேசியால. அவ சொன்னா, நான் யாரையும் கல்யாணம் பண்ண முடியாது, எங்க அப்பா தூக்கு போட்டு செத்து போயிடுவாரு. இந்த மாதிரி சொல்லியே தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. அப்போ நான் வேற யாரையாவது காதல் பண்ணுனா எங்க அப்பா அம்மா 2 பேரும் தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்க. அதனால அவர் யாரை சொல்றாங்களோ நாங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா. அதே மாதிரி ஒரு பையனும் சொன்னார்,
அவருக்கு இப்போ வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் அவருக்கு ஏறக்குறைய வந்து ஒரு 50-55 வயசாவது இருக்கணும் இப்போதைக்கு. ஸோ இந்த ஒரு கஷ்டங்கள் அந்த இளைஞர்கள் மனசுல இருக்கிற அந்த கஷ்டங்களை அந்த வரிகள் வந்து ரொம்ப அழகா. உங்க ஃப்ரெண்டு கிட்ட வந்து அவருக்கு பிள்ளைகள் இருப்பாங்கல்ல, அவரும் அதே தூக்கு போட்டு பிளாக்மெயில் பண்றாரா? வாய்ப்பு இருக்காது இப்ப வாய்ப்பு இருக்காது. ஏன்னா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய மாறி போச்சு, நிறைய மிக்ஸ்ட் மேரேஜஸ் இப்ப வந்துருச்சு. அந்த பழைய சித்தாந்தம் உள்ளவங்க எல்லாம் வந்து நிறைய பேர் மாறிட்டாங்க. அதனால நமக்கு அந்த மாதிரி பார்க்க முடியும். மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க உலக தமிழர்களுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே வழிகாட்டி முன்னோடியாக இருக்கிறது மலேசிய தமிழர்கள் தான் சொல்லுவாங்க. தமிழ் வாக்குள்ள வளர்த்து எடுத்து போகிறதா இருந்தாலும் சரி, நாகரிகத்துங்க. அந்த வகையில் உங்களுடைய கடைசியாக சொன்னது வந்து ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. யாராவது கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறத கை தூக்குங்க. இதை வந்து கிருபா கொடுப்பாங்க. ஆனா ஜாதிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். 3 இனத்துக்காக என்ன செய்யறாங்கன்னா மலாய் மொழி, தமிழ் மொழி, சீன மொழி, மண்ட்ரின் இந்த மொழிகளுக்கான சுதந்திரம் இருக்கும் அப்படின்னு சுதந்திர தினத்தில் சைன் பண்ணாங்க. அதுக்கு பிறகு வந்து சமயம்ங்கிறப்ப இஸ்லாம் வந்து நேஷனல் ரிலிஜன். இங்க இந்தியா மாதிரி செக்யுலர் கண்ட்ரி இல்ல, அது இஸ்லாமிக் கண்ட்ரி. ஆனா அதே சமயத்துல எல்லா மக்களுக்கும் மதங்களுக்கும் அங்க சுதந்திரம் இருக்குது. நீங்க கோயில் கட்டி இருப்பதற்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. உதாரணமா நீங்க ஐரோப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இப்ப ஹியூமன் ரைட்ஸ் ரொம்ப உயர்வா இருக்குன்னு சொல்றோம். ஆனா அங்க கூட வந்து கோயில் கட்டுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை. அங்க வந்து நீங்க தெரிந்த மாதிரி ஒரு சர்ச் தெரிகிற மாதிரி நீங்க வெளியில கட்ட முடியாது கோயிலுங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. நீங்க ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லயே ஒரு கோயில் கட்டலாம். ஏராளமான கோயில்கள் அங்க இருக்கு. ரொம்ப அழகான ரிவ்யூ. எங்களே அங்க அந்த ஊருக்கே கூட்டிட்டு போன மாதிரி இருந்தது. I have traveled across like globally நிறைய ஊருக்கு போயிருக்கேன். In fact Malaysia was the first international tour when I was in 7th standard. So அப்ப எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. நான் பார்த்து வேண்டியது நிறைய தமிழ் மொழி கலப்பு நிறைய இருந்தது. தமிழ்நாட்டோட அங்க நிறைய தமிழ் நல்லா பேசினாங்க. அதோட நீங்க சொன்ன மாதிரி அந்த அன்பு இந்த பாசம் எல்லாம் நல்லா இருந்தது. என்னோட குவெஸ்டன் வந்துட்டு பொலிட்டிக்கலி எப்படி, ஏன்னா இப்போ நம்ம யூகே பாக்குறோம், மத்த இதுல பாக்குறோம், இந்தியன்ஸ் கெட் தட் ஸ்பேஸ் டு பிகம் பிரைம் மினிஸ்டர். அந்த மாதிரி பொலிட்டிக்கலி என்ன அட்வான்டேஜ், எனி சான்ஸ் ஃபார் தட்? ஹிஸ்டாரிக்கலி பார்த்தாலே அங்க வந்து நான் சொன்ன மாதிரி 3 இனம் இருந்ததுல, மலாய்க்காரர்கள், சீனர்கள், தமிழர்கள். ஆனா முதல் அரசியல் அமைப்புனாக்கா தமிழர்களுக்கான உருவாக்கப்பட்டது. ஜான் தீவிங்கிறவர் தான் பண்றாரு. அதுக்கு பிறகுதான் அம்னோ வருது. இப்ப எப்படி நமக்கு திமுக இது மாதிரி இருக்கோ அந்த மாதிரி இந்த மாய்கா, எம்ஐசி, எம்சிஏ, எம்ஐசி, அதுக்கப்புறம் அம்னோ, இது 3 சேர்ந்துதான் பாரிஷன் நேஷனல் சொல்லிட்டு ஒரு கூட்டணி அமைச்சு அதுதான் ஏற்கனவே 40 ஆண்டுகள் மலேசியாவை ஆட்சி பண்ணது. அதாவது ஒரு விவசாய நாடா இருந்த மலேசியா ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லரசா வர்ற அளவுக்கு வந்தது காரணம் இந்த 3 பார்ட்டிஸ் நம்ம தாராளமா சொல்லலாம். இப்ப தமிழர்களுக்கு என்ன இருக்குன்னாக்கா இப்ப மைக்கா அப்படிங்கறது நான் சொன்னது போல நல்ல ஒரு பெரிய ஒரு அரசியல் பிளாட்ஃபார்ம் கொடுத்தது. அதுலதான் வந்து சாமி ஒருத்தர் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. 30 இயர்ஸா வந்து 32 இயர்ஸ் லெஜெண்ட்னு சொல்லலாம். மலேசியாவுக்கான நார்த், சவுத், அப்புறம் வெஸ்ட், ஈஸ்ட் அதுக்கான ரோடு போட்டுதான் வருதான். அதனால நிறைய எஸ்டேட்களை மாற்றினாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். சோ எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு வந்தவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு பெரிய கரிஸ்மா இல்ல. அந்த ஒரு தலைவருங்கிறது ஒருத்தரா தானே இருப்பாரு இல்லைங்களா? சோ நிறைய பேருக்கு அது இல்லை. அதனால இப்போதைக்கு ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலேசியால இருக்க தமிழர்கள்லாம் அவங்க ஒர்க் பண்ணா போதும் அவங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டும் கிடைக்கும். எந்த ஒரு தவறு கஷ்டங்களும் அவங்களுக்கு வேண்டியதில்லை. இப்ப நானும் அப்படித்தான் ஒரு சாதாரண குடும்பத்துல தான் வந்தேன். ஆனா படிச்சு வந்த பிறகு எனக்கு வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணாலும் எனக்கு கிடைக்கும். ஈவன் தான் ஐம் நாட் அ முஸ்லீம் பர்சன். எனக்கு வந்து நான் வீடு வாங்கணும், ஏதாவது வகையில வந்து நான் லோன் எடுக்கணும்னா கூட நான் இஸ்லாமிக் பேங்க்ல போய் நான் வட்டி இல்லாத கடன் எடுக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கறத மலேசியா கொடுக்குது. அதனால மலேசியா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது பாப்புலேஷன் வைஸ் நம்ம கம்பேர் பண்ண முடியாது இங்கோட. ஆனா தமிழர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சில நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு நிறைய வாய்ப்பு அப்படின்னு அந்த இன்ட்ராஃப் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, ஒரு பொலிட்டிக்கல் குரூப் வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து கன்சிஸ்டிங் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்டடிட் இன் யூகே. அவங்க எல்லாமே அட்வொகேட்ஸ். அவங்க வந்து ஒரு போராட்டம் ஒண்ணு பண்ணி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு செஞ்சாங்க. அப்போ மாய்க்கா விழுந்தது. இப்ப மாய்க்கா விழுந்து கிடக்கு. இப்ப நாங்க கூட அண்மையில நம்ம அயலக தமிழ் நிகழ்ச்சியில கூட அவர் டாக்டர் சுப்பிரமணியம் வந்திருந்தாரு. பார்த்தபோது நான் சொன்னேன் மாய்க்கா வந்து வளரணும், எங்களுக்கெல்லாம் மாய்க்கா வந்து மேல வரணும் அப்படிங்கறதா விருப்பம் அப்படின்னு சொன்னா சொன்னா நீங்க பரவாயில்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப விரும்புறீங்கல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சோ தமிழர்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. எல்லா விதமான தேவைகளை பத்தி பேசுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தமிழ் ஸ்கூல்ஸ் இருக்கு, தமிழ் டெம்பிள்ஸ் இருக்கு, தமிழ் ஷாப்ஸ், நீங்க தமிழ் தாராளமா பேசலாம், தமிழ் ரேடியோஸ் அண்ட் தமிழ் டிவிஸ், எவ்ரிதிங் இஸ் தேர்.